₹5000 கோடி கல்யாணம். ஜஸ்டின் பைபருக்கு 82 கோடி ரூபாய் சம்பளம். காம்டவுன் சிங்கரோட சேலரி 25 கோடி ரூபாய். உலகம் முழுசும் இருக்க மொத்த விவிஐபிஸ் அண்ட் பாப்புலர் செலிபிரிட்டிஸும் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. ஏசியாலேயே இந்த செஞ்சுரி பிக்கெஸ்ட் மேரேஜ் ஈவென்ட்னா அது முகேஷ் அம்பானியோட சன் அனந்த் அம்பானியோட வெட்டிங் ஃபங்க்ஷன். விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐசுவரியமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஏசப்பா நம்மள கிராண்டா கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லலைங்க. ஆனா இந்த மாதிரி ஏழைகளுக்கு, சப்பானியல், ஊனர்கள், அனாதைகள் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணும்போது நம்மளை எல்லாரும் வாழ்த்துவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. இருக்கிற பணக்காரவங்களுக்கே நம்ம கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, நம்ம சொந்தங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பாடு வசதியானவங்க தான். அவங்களுக்கே நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது அவங்களும் திரும்ப வந்து செய்வாங்க. ஆனால் அந்த செய்யவே முடியாத அந்த ஏழைகளுக்கு செய்யும்போது அந்த ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. எப்படித்தான் அந்த பூமியில வாழ்ந்தாலும் கடைசியில மண்ணுக்குள்ள வாழ போறோம். அப்படி இல்லைன்னா தீக்கு இரையாக போறோம். 5000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாலும் அந்த கல்யாணத்துக்கு பசிக்காத பணக்காரவங்க, பசியே என்னன்னு தெரியாத கோடீஸ்வரங்க வந்து தானே சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி பணத்தை வேஸ்ட் பண்ணும்போது நம்ம கூட சொல்லுவோம், இதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு. ஆனா நமக்கு கல்யாணம் ஆகும்போது நம்ம செய்ய மாட்டோமே. இதை நம்மளும் செஞ்சா நல்லா இருக்குமே. முடிஞ்சா நீங்களும் செய்யுங்க. God bless you. Amen.